ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த வேர்ல்டு ஃபேமஸ் ட்ரமாட்டிஸ்ட் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு ஐரிஷ் பிளே ரைட், ஓகேவா. ஸோ ஐரிஷ் பிளே ரைட் மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு கிரிட்டிக், ஓகேவா. அதே மாதிரி ஒரு ஃபிலாந்த்ரபிஸ்ட் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். லாங்குவேஜை வந்து படிக்கிறவங்க, ஆராய்ச்சி பண்ணுறவங்களும் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ ஐரிஷ் பிளே ரைட்டு, ஒரு கிரிட்டிக். ஸோ இவருடைய டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 1856லேருந்து 1950 வரை. ஸோ இவர் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ட்ராமாட்டிஸ்ட் இன் மாடர்ன் இங்கிலீஷ் தியேட்டரில் வந்து இவரை விட்டுட்டு நம்ம படிக்க முடியாது. அந்த மாதிரி ஈவன் தோ ஹி பிலாங்ஸ் டு ஐரிஷ் nationality, he is one among the important modern dramatists in English literature. இவர் வந்து ஒரு லீடிங் மெம்பர் ஆஃப் ஃபேபியன் சொசைட்டி, ஓகேவா. ஸோ இவர் எந்த சொசைட்டியை சேர்ந்தவர்? ஃபேபியன் சொசைட்டி. இது இவருடைய பிளேஸ், இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஃபேபியன் சொசைட்டி வந்து இவருடைய ரைட்டிங்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஓகேவா. ஸோ சோஷியல் ரிஃபார்மு, சோஷியலிசம் பற்றி தான் இவருடைய தீம்ஸ் எல்லாமே இருக்கும். பர்சனலாவோ அந்த மாதிரி எதுவுமே எழுத மாட்டார். பர்சனல் டச் இதில் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் he concentrated only on social reform and socialism. அண்ட் இவர் வந்து ஒரு ப்ராப்ளம் பிளேஸ், எப்படி ஷேக்ஸ்பியரோட சில பிளேஸை நம்ம ப்ராப்ளம் பிளேஸ்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இவர் வந்து ப்ராப்ளம் பிளேஸை ஹேண்டில் பண்ணி ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுப்பாரு. ப்ராப்ளம் பிளேஸ்னா என்னது? ஒரு ட்ராஜிக் விஷயத்தை வந்து பேசி பட் ஹாப்பி எண்டிங் கொடுக்கறது தான் ப்ராப்ளம் பிளேஸ், இல்லையா. ஸோ அதே மாதிரி இவருமே வந்து சொசைட்டியில் கண்டெம்பரரியில் இருக்கிற பிரச்சனையை ஒன்று ஹேண்டில் பண்ணி எடுத்து அதுக்கு ஒரு குட் சொல்யூஷனோ இல்லை ஒரு ஹாப்பி எண்டிங்கோ கொடுக்கறது தான் இவருடைய ப்ராப்ளம் பிளேஸ். இவருடைய நிறைய பிளேஸ் வந்து சோஷியல் இஷ்யூஸை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் பாவர்ட்டி, கிளாஸ் இன்இக்வாலிட்டி, மேரேஜ், ரிலீஜன், இந்த மாதிரி கண்டெம்பரரி சொசைட்டியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ இது எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் இவருடைய பிளேஸ் இருக்கும். ஸோ இவருடைய இம்பார்ட்டண்ட் பிளேஸ் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, The Widower's Houses 1892, Arms and the Man 1894, Man and Superman 1903, Major Barbara 1905, Pygmalion 1912, செயின்ட் ஜோன் 1923. அட்லீஸ்ட் இதில் ஒரு 3 பிளேவாவது நம்ம படிச்சிருப்போம். லைக் பிக்மாலியன், மேஜர் பார்பாரா, செயின்ட் ஜோனு, கேண்டிடா. நம்மளுக்கு இப்போ ப்ரெஸ்கிரைப் பண்ணிக்கிறது கேண்டிடா. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபேமஸ். இவர் இல்லாமல் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சரோடைய சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னா இட் இஸ் impossible. Okay, so அந்த அளவு இம்பார்ட்டன்ட் ரைட்டர் தான் இந்த ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. Thank you.